சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஒரு மாபெரும் துறையை, அதாவது மக்கள் நல்வாழ்வு துறையை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நம் தளபதி அவர்கள் முடிவு செய்தார் என்றால், உண்மையிலேயே நல்வாழ்வுடன் வாழ்கின்ற ஒருவரிடம்தான் அந்த துறையை கொடுக்கணும். நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த டாக்டரு ஆஸ்பத்திரிக்கு வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு அம்மா, டாக்டர் ஐயா அப்படின்னுச்சு. அந்த டாக்டர் காலையிலேருந்து ஒரே இருமல். யார்? டாக்டரு. இந்த ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன், வயிற்ற கலக்குது அப்படின்ட்டு வயிற்ற கலக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, 2 வருஷமாக சுகர் இருக்குது, அந்த மாத்திரை எடுப்பா அப்படின்ட்டு சுகர் மாத்திரை போட்டு, ப்ரெஷர் மாத்திரை போட்டு, இந்த கால் ஏன் தான் சிப்பு சிப்புன்னு வலிக்குன்னு தெரில, தம்பி இந்த தைலத்தை கொஞ்சம் தடவி விடப்பா, என்னைக்கு போகிறோன்னா அப்படின்ட்டு. யார்? டாக்டர். MBBS, FRCH, ABCD, EFGH, லண்டன், ஸ்காட்லாந்து, USA. இவர் வியாதிக்கு சொந்தக்காரர், அவர் டாக்டர். அவர்கிட்ட போய் யாரார் வைத்தியம் பார்ப்பானா? ஆனால் தன்னுடைய உடல் நலத்தை மட்டும் பார்ப்பவர் மட்டுமல்ல, மக்கள் நலத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒருவரிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மாரத்தானில் கிண்ண சாதனை படைத்த ஒரு மாவீரனின் கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை. அவருடைய திட்டங்களில் ரொம்ப முக்கியமான திட்டம் எது தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? நம்பால் யாராவது ஒருத்தன் பைக்கில் மோதி கீழே விழுந்தான்னா படக்குன்னு செல்ஃபி எடுக்கிறான். அந்த ஆள் இழுத்துக்கிட்டு இருக்கான், விபத்துடன் நான் அப்படின்ட்டு உடனே ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு 1000 பேர் லைக் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் விபத்தில் அடிபட்டான்னா இறங்கி அவனுக்கு உதவி செய்கிறப்ப யோசிக்கிறான், வேணாமடா போலீஸ்காரங்க கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த விபத்துக்கும் உனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, நீ ஏன்டா காப்பாற்றின? அவன் பாக்கெட்டில் வச்சுருந்த ஒரு 1000 ரூபாய் எவனாவது அடிச்சுட்டு போயிருந்தா கூட நீ தான் எடுத்தன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் குத்த வச்சு உட்கார வச்சுருவாங்களே, அதனால் அவனுக்கு உதவி செய்ய வேணாம் அப்படின்னு இருந்த மனநிலையை மாற்றி இன்று சாலையில் விபத்தில் ஒரு உயிர் துடித்து கொண்டிருந்தால் 48 மணி நேரத்தில் அந்த உயிரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்பவருக்கும் பாராட்டு கொடுத்து 1 லட்சம் நிதியையும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு கொடுத்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற அந்த திட்டம் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நமது முதலமைச்சர்களுடைய ஆலோசனையின்படி உருவாக்கிய திட்டம் இன்று 9 மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுகிறது என்றால், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திட்டத்தை உருவாக்கிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எப்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுத்ததால் இன்று 12 மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 10 கோடி பெண்கள் இன்னைக்கு உரிமை தொகை பெறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த உரிமை தொகை திட்டத்தை தொடக்கி வைத்தவர் நமது தமிழக முதலமைச்சர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க கட்சியை பற்றி அவரை பற்றி இப்போ நினப்பே இல்லை. இன்னைக்கு அவருடைய நினப்பு பூரா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய முகம்தான் ராத்திரி பூரா அவருக்கு கனவுல வந்துக்கிட்டு இருக்கு. காரணம், அந்த முகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி மக்களுடைய நெஞ்சங்களிலும் இன்று நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான முகம் எங்கள் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவருடைய முகம். அது இன்னைக்கு பதிஞ்சதுனால இன்னைக்கு நம்ம தலைவரை பற்றி தான் அவர் ராத்திரி தூங்குறப்பெல்லாம் நினைக்கிறார். இதை கேட்டால் எனக்கு விடுதலை 2ல இளையராஜா பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. தினமும் ஓ நினப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, தினமும் ஓ நினப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. இதுதான் எடப்பாடியோட நிலைமை. அதிலிருந்து இன்னைக்கு வெளியே வர முடியாமல் தலைவரை பற்றிய நினப்பு, அவர் திரும்ப 2026 வெற்றிகரமான ஆட்சியை நடத்த போகிறாரு, நம்ம தோற்று போய் நம்ம கட்சியால் விரட்டி அடிக்க போகிறோமோ என்ற பயத்தில் தான் இந்த கண்ணகி நகரில் 1.25 மணி நேரம் பேசியிருக்கார். நான் வந்தோன்னு ஒரு 3 பாட்டு பாடினேன்.
அந்த பாட்டுக்கு கண்ணகி நகர் மக்கள் ரசித்த அந்த ரசனை ஒன்று போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் எத்தனை ஆண்டுகளுக்கும் அசைச்சு பார்க்க முடியாது. இந்த உட்காந்துருக்கான் பாருங்க ஒரு சின்ன பையன், இவன்லாம் காசு கொடுத்தா கூட அரசியல் கூட்டத்துக்கு வருவானா? பிறந்து அப்படியே ஆஸ்பத்திரியில் இருந்து வந்து டவுசர் சட்டை போட்டு உட்காந்துருக்கான். நாளைக்கு இவன் கூட மாவட்ட செயலாளராக வருவான். காரணம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை யாராலையும் அழித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டுனால வளர்ந்த இயக்கம் திமுக. நாகூர் அனிஃபா ஐயா பாடிய பாடல்களால் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, எப்படிப்பட்ட பாடல்கள். ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன். எத்தனை பாட்டு. 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் டி.எம். சௌந்தரராஜன். கழகம் நம்ம கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். எவ்வளவு பாட்டு. எம்ஜிஆரே நம்ம இயக்கத்தை பற்றி எம்புட்டு பாடியிருக்கார். நான் எம்ஜிஆர் ரசிகர் தான். நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் ரசிகர். நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்ஜிஆருடைய ரசிகர். எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியுமா? ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருக்காரு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் ரைட் ஹேண்டில் தான் கட்டுவார். பழைய படத்துல எல்லாம் நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் காதல் பாட்டில் கூட ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருப்பார். உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும் அப்படிங்கிற பாட்டில் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருப்பார். எத்தனை பெரிய மனிதனுக்கு ரைட் ஹேண்டில் தான் வாட்ச் கட்டியிருப்பார். எடப்பாடி பழனிசாமிங்க பேசுகிறப்ப பார்த்தீங்களா? எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு எம்ஜிஆருடைய பாட்டை அவரால் வாசிக்க முடியல. 4 A4 சீட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல்களை நான் சொல்ல, எம்ஜிஆர் அவர்கள் அந்த வரி ஞாபகம் வராமல் அப்புறம் ஒரு பேப்பரை சிக்கி அப்புறம் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வாழ்ந்தவர் கோடியே மறைந்தவர் கோடியே, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வெக்கமா இல்ல? உங்க கட்சியை ஆரம்பிச்ச தலைவருடைய பாட்டு 4 பாட்டு பாடுறதுக்கு வக்கு இல்லை. எம்ஜிஆருடைய 100ஆண்டு இது பிறந்த நாள் பொதுக்கூட்டமா நான் பாடுறேன் எம்ஜிஆர் பாட்டு. எப்படிலாம் பாடியிருக்காரு எம்ஜிஆர் தெரியுமா? நம் நாடு படத்தில் பாடுவார். பொய்யும் புரட்டும் பொழுதாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காலத்தினாலே அழியாது. அடுத்த வரி தான் சூப்பர். சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறையுதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. யாரு பாடினது? எம்ஜிஆர். இன்னொரு பாட்டு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அன்பே வாழ ஃபர்ஸ்ட் சாங். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே. நான் பாடுறேன் முட்டு பாட்டு. உங்க கட்சியை ஆரம்பிச்ச ஒரு பாட்டை A4 சீட்டை போட்டு பரட்டுன்னு பரட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால், நீங்க அந்த வீடியோவை போட்டு பாருங்களேன். நல்லா எங்கடா அது பேப்பரு
ஒரு எந்த பேப்பரு அப்படின்றேன். இது வந்து பாக்கெட்லேருந்து ஏதோ பலசரக்கு பேப்பர் போல் அதை எடுத்து வச்சு சட்டமன்றத்தின் மாண்பை குலைத்து விட்டீர்கள் என்று முதலமைச்சர், இந்த மாண்புங்கிற வார்த்தை மறந்து போச்சு, அதுக்கு 15 பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. அட கொடுமைய, இந்த பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு லியோனி தேவையா ஐயா? எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம், எம்ஜிஆரை பற்றி அவரோட ஏதாவது அனுபவம் இருந்திருந்தா அவர் எம்ஜிஆரை பற்றி பேசியிருப்பார். அவருடைய பாட்டை சொல்கிறதுக்கே 15 பேப்பரை பிரட்டின எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய சாதனைகளை எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட ஒரு தொண்டன் யார் என்றால் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முரசே முழங்கு என்ற ஒரு நாடகம் அண்ணன் இருக்கிற அந்த சைதாப்பேட்டையில் நடக்குது. அந்த நாடகத்தை நடத்துகிறவர் நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த நாடகத்துக்கு சிறப்பு விருந்தினராக எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு கட்சியினுடைய பொருளாளர், அவருக்கு மட்டும் சேர் போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் சேரில் உட்காராம நான் மக்களோட தரையில் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி தரையில் அமர்ந்து எங்கள் தளபதி நடித்த நாடகத்தை 2.5 மணி நேரம் பார்த்துவிட்டு அவர் தோளிலே கை போட்டு முறை எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், உன்னை போன்ற உழைப்பாளிகள் தான் நமது கழகத்திற்கு தேவைன்னு எங்க தலைவருக்கு அன்னைக்கே எம்ஜிஆர் முத்தம் கொடுத்து பாராட்டிய தலைவர் யாது. உனக்கும் எம்ஜிஆருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்ப இருக்கவங்களுக்கே தொடர்பு இல்லை. உன்னை முதலமைச்சர் ஆக்கின அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்போ தொடர்பு இல்லை. இதில் திருக்குறள் வேற. எம்ஜிஆர் பாட்டுக்கே ஏப்போர் சீட்டு 15 பிரட்டு. திருக்குறள் திருவள்ளுவர், நல்ல வேலை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியது சாக்கிலாருன்னு சொல்லாமல் திருவள்ளுவர்னாவது ஏதோ 10 இடம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதிமுக இந்த குறளுக்கு பொருத்தமாக வேட்டியை அவுந்திருக்கும் போது எப்படி ஒருத்தன் உதவி செய்வானோ அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். அட கொடுமை. இந்த குறளை சொல்றதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் அருகதையும் இல்லாத ஒரு கேவலமான மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி. 11 எம்எல்ஏக்களோட உங்களுக்கு நட்பாக இருந்து உங்க ஆட்சியை காப்பாத்தினாரே ஓ பன்னீர்செல்வம், அவரை நீங்க இன்னைக்கு நட்போட வச்சிருக்கீங்களா? நான் ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன். நம்ம சகோதரியெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கேன் ஒருத்தன். அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. இந்தடி ஏன் இங்கே பாரு சொல்லுங்க என்ன இங்கே பாருப்பா, என்னடா பேசக்கூட மாட்டேங்கிறான்ட்டு இதை எப்படா கவர் பண்ணணும்ட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இருக்கான். போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ற உடனே இவன் நம்மளை எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். நீங்கள் பைத்தியார ஆஸ்பத்திரியில் 6வது ரூமில் இருந்தீங்க, நான் 7வது ரூமில் இருந்தேன். 2 பைத்தியமும் சேர்ந்து குடும்பம் நடத்துது. இந்த 2 பைத்தியம் வேற யாரும் இல்லை, இபிஎஸும் ஓபிஎஸும் தான். அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு. 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையே, அது ஒரு பேசுறத பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க 4.5 ஆண்டு செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன நடந்திருக்கணும்? 2019 எலெக்ஷன்ல 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம், பெரியகுளம்ங்கிற நாடாளுமன்ற தேர்தலை தவிர. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மண்ணை கவ்வியது அதிமுக, வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அந்த ஆளுங்கட்சியாக இருக்கப்பயே நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமிக்கு பிட்டப் பண்ணலாம்.
யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூரில் காலில் விழுந்து 10 தொகுதியில் தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. 4448 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. டேய், எல்லாத்தையும் கொள்ளையடிப்பான்டா, டேய், எல்லாத்தையும் ஏமாத்துவேன்டா, டேய், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்டா, டேய், நான் பொதுக்குழு உறுப்பினர் காசு கொடுத்து வாங்குவேன்டா, டேய், யாரா நீ அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டில் ஒரு வரி வரும், ஹேட்ட பரப்புறது ஒரு மோசம் பண்ண கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஹேட்ட பரப்புறது மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஆனா அழுக்கு கையை 1000 கையை வச்சு மறைச்சாலும் மறையாது சூரியன், சாயங்காலம் மறைச்சாலும் காலையில் மறையாது சூரியன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அழுக்கு கையை வச்சு 1000 கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டில் எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா, சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. பாட்டு வேற, இதுல என்ன பாட்டு? இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு இவரை காமிக்கிறாரு. உண்மைதான், உன்னை மாதிரி யாருமே வர முடியாதியா. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க. ஆனால் அண்ணே மெத்தடில் முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த மெத்தடு எப்படி மெத்தடுங்கிறீங்க? அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சோசியல் மீடியாவில். முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். யாரா காலுக்கு பின்னாடி யாரா அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர். யாரு? தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர். காலுக்கும் சேர்காலுக்கும் இடையில போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து உட்காந்துருக்குது ஓபிஎஸ். ஏம்பா அப்படின்னு பார்த்தா இத்தனை 4 காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவினுடைய காலை, சின்னம்மாவோட காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணுமே. எந்திரிச்சு என்னன்னு அந்த அம்மா, எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டன், விசுவாசமான தொண்டன். அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்துருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பயங்கர துரோகியா நீ. ஆர்கே நகர் தொகுதியில் 20 ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்தில் ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப்பு, அந்த குரூப்பே ஏமாத்துறாருன்னா எப்படியோ பட்ட ஆளா இருந்திருப்பாரு. அவங்களை நம்ப வச்சு ஒரு அழுகையை போட்டு உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி. அப்பயே அவன் வாழ்க்கையில எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும்னு யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒடுக்கை இழந்தவன் கைபோல் அங்க இடுக்கன் களைவதாம் நட்பு. கேவலமே. அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம், அந்த அம்மாவுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூர் பக்கத்தில் விளார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார். உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் இறப்புல போய் நிற்பான். அவன் தான்டா தமிழன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதுதான். எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் செத்துட்டான், போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு திட்டினாலும் பரவாயில்ல, போய் நான் மாலையை போட்டு வர்றேன்டா. இதுதான்டா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனால் அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார். பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களே என்று. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால்,
அண்ணா அவர்கள் அறிவித்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனால் உங்களை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்த நீங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வீர்கள்? நீங்கள் மக்களுடைய துரோகிதான். பாட்டு இவர் போல யாரென்று ஒரு சொல்ல வேண்டும். அந்த பாட்டோட வரி கேட்டிருக்கீங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா. அதில் ஒரு வரி வரும், இவர் சொன்ன வரிக்கு முந்தின வரி, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அதுக்கப்புறம் தான் இது வரும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொன்னார், தேலி வாழ்ந்தவர் கோடி மறைந்த மக்கள் மனதில் நிற்பவர் யார். இதை பார்த்தோன்னே எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, 1000ல் ஒருவன் படத்தில் ஒரு காட்சி, அதில் அடிமைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அந்த அடிமைகளோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அப்போ ராமதாஸ் அவர் தான் மேஸ்திரி. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அதில் இளவரசி. அவங்க ராமதாஸ்கிட்ட கேட்பாங்க, மந்திரி யாரே, இந்த இடம் விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் இருக்கிறதே. உடனே எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான் காரணம். உடனே அதுக்கு ராமதாஸ் சொல்வார், இளவரசி, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது அப்படிம்பார். அன்னைக்கே இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு, இந்த அம்மாவோட அடிமைகளுக்கு வாய் தான் காது வரைக்கும் இருக்கும்னு. ஆனால் இந்த அம்மாவை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இந்த குரூப்புகளை வச்சு எப்படித்தான் மேய்ச்சாங்களோ, உண்மையிலே பெரிய அதிசயம்தான் ஐயா. இந்த பாட்டு இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்குனே ஒரு பாட்டு எழுதி ஜெயா டிவியில் போடுறாங்க. அதை எல்லாரும் போய் காலில் பொத்து 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 பொத்துன்னு யார் சசிகலாமா காலில் உழுகிறத காமிச்சு ஜெயா டிவியில் எந்த பாட்டை போட்டாங்க தெரியுமா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அப்போ உளுந்துக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? எடப்பாடி. ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். கலைஞர் டிவியில் போடல, சன் டிவியில் போடல, ஜெயா டிவியில் போடுறாங்க. எந்த பாட்டு? எடப்பாடி காலில் உழுகிற காட்சியை காமிச்சு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு அதிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக மேடைக்கு வர்றப்ப எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடைக்கு ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் மேடைக்கு வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ள. அவர் தான் இப்படி கும்பிட்டுட்டு வர்றாரு. உன்னைய பற்றி தாயா பாடிக்கிட்டு இருக்காங்க, விவரம் தெரியாமல் கும்பிட்றியன்னு. எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, தினம் கொள்ளையடித்து வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அடுத்து இன்னொரு குரூப் வருது, அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? அடே அப்பா, அந்த பாட்டு. இப்படி அவங்களுக்குன்னே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் ஒன்று சொல்றாரியா, நாங்கள் அறிவித்த திட்டங்களைத்தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் போட்டோ எடுக்கிறார்.
இவர் அறிவித்த திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம தலைவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காராம். அட ஞான சூனியமே, நான் இருக்கிற பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு நான் பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே அந்த ஆட்சியில் மாணவர்களுக்கு கொடுக்கிற பையை பொருள்கள்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில் அடித்த பை. அதில் என்ன படம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி படம், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவோட படம். பையில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட படம், காம்பஸில் படம், பென்சிலு பிள்ளைய எழுதுகிற பென்சிலில் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அதை சீவிடுவாங்கன்ற அறிவு கூட இல்லை பாருங்க. அவர் முகரையை பிளேடு வச்சு சீவிடுவாங்க, அது கூட தெரியாமல் பென்சிலில் படத்தை அடித்து வெக்கங்கட்டதனமா. அப்போ பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகள் அடித்து கிடக்குது, உங்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த படம் போட்ட பையை எப்படி தலைவரே நாங்கள் கொடுக்குறது? இந்த படத்தை மாற்றி நாங்கள் எப்படியாவது அடித்து கொடுத்துட்றோம் அப்படின்னதுக்கு தலைவர் சொன்னார், அப்படி மாற்றி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டார். ஆமாம் தலைவரன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளவுன்னு கேட்டால் 7,5 கோடி ரூபாய் செலவாகும்ட்டாங்க. தலைவர் சொன்னார், அவங்க படத்தோடையே பை புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அந்த 7,5 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட சனியம் பிடிச்ச முகம் போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்றிய. மெட்ரோ ரயில் திட்டத்தை நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெளிநாட்டில் சென்று கடன் வாங்கி அந்த திட்டத்தை உருவாக்கியவர் நமது தளபதியார் அவர்கள். இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் பயன்படுத்துகிறவர்கள் எப்படியெல்லாம் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வேற உதாரணமே தேவையில்லை. நம்ம சகோதரிகளுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்து வேறு ஊருக்கு கட்டி கொடுத்து புருஷன்ட்ட போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னு செல்ஃபோனில் மெசேஜ் வருது. உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க, நான் ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து, ஏய் போடி ஒப்ப என்ன பெரிய லாடு லபக்குதாசா, போய் பார்த்துக்கலாம், நானும் வர்றேன், கூட்டி போகிறேன், அப்போ போய்க்கலாம். ஏங்க, ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அம்மா மட்டும் தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சொல்கிறத கேள்றே ஓ உள்ள. சரியா? இது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரே பொம்பளை பிள்ளை புருஷன்ட்ட நான் எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வை. ஏய் எப்படி போவ? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்ருக்காரு, அதில் ஏறி போய் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிடுவேன். சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா என் அக்கௌண்ட்டில் வருது, அதில் எங்கள் அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஒரு மாபெரும் திட்டத்தை அமல்படுத்திய தலைவர் இவர். கேட்குறாரு, என்ன திட்டம் செய்தீர்கள் 4 ஆண்டுகளாக? வரிசையாக திட்டங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய 1 மணி நேரம் மேடை போடலாம். அதுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் 48 என்ற அந்த திட்டத்தில் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் 4 லட்சம் உயிர்கள், 3.5 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு கடவுள் செய்ய வேண்டிய பணியை 3 லட்சம் பேரை உயிரோடு கொண்டு வந்திருக்கிற திட்டம் எங்கள் சுகாதார அமைச்சருடைய அந்த திட்டம். அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திட்டம். அது கிடக்கட்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். நான் அவன் எம்எல்ஏட்ட சொன்னேன் 8:40 நான் முடிச்சிடுறேன்னு. ஒரே ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்திருக்கு, கேட்டிருக்கீங்களா? காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று லெஃப்டில், நாட்டு மேலே காற்றடிக்குது, காற்று மேலே நாற்றடிக்குது, எல்லாமே குப்பை மேடம்மா அப்படின்னு ஒரு பாட்டு.
இதையும் எடப்பாடிக்கு அழகாக போடலாம். ஆப்பு மேலே ஆப்படிக்குது, ஆப்பு ரைட்டில், ஆப்பு சைடில், ஆப்பு லெஃப்டில், ஆப்பு மேலே, ஆப்பு கீழே, ஆப்பு மேலே ஆப்படிக்குது, எடப்பாடிக்கு ஆப்படிக்குது, வழிநடுகள்லாம் ஆப்பு ஆப்புமா. 2026 சைபர் வாங்கி 2026 முட்டையை வாங்க, ஆப்பு மேலே ஆப்பு ஆமா. ஆப்பு மேலே ஆப்பு வாங்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கு இன்னைக்கு அவருடைய பேரில் இருக்கு. 4448 கோடி ரூபாய் வழக்கு, வழக்கு இன்னைக்கு சிபிஐயில் இருக்கு. அதுக்கு தடை கேட்டு இன்னைக்கு அதுக்கு ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த வழக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சேலம் ஜெயிலில் கட்டம் போட்ட டவுசர் தான் உட்காந்து ஆப்பு மேலே ஆப்படிக்குது, பழனிசாமிக்கு ஆப்படிக்குது, சேலம் ஜெயிலில் கஞ்சிமா சோறுமா. யார்கிட்ட 2026 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அவங்க மேலே ஒரு தேசிய கொடி போட்டிருந்தாங்க. அந்த இறப்பு காட்சியை நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். பார்க்குறப்ப அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் அப்படின்ற ஒரு இராணுவ வீரன் போய் அந்த தேசிய கொடியை எடுத்து மடித்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முடிவு ஆகலை. சசிகலா அம்மா நிற்கிறாங்க, ஓபிஎஸ் நிற்கிறாரு. இவர் எங்கே கிடந்தாருன்னே தெரில. யார் நம்பால், யார் டுபாக்கூர், அங்கே எங்கேயோ மூளையில் கிடக்கிறாரு. தேசிய கொடி எடுத்துகிட்டு வந்த அந்த போர் வீரன் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ்கிட்ட கொடுக்குறதா, இல்லை சசிகலா அம்மாட்ட கொடுக்குறதா, செங்கோட்டையன்ட்ட கொடுக்குறதா, யார்கிட்டையா கொடுக்குறது, தினகரன்ட்ட கொடுக்குறதான்னு முழிக்கிறான். அப்புறம் ஓபிஎஸ் தான் யார் சின்னம்மாவை காமிச்சோன்ன சின்னம்மா கையில் அந்த தேசிய கொடி, அந்த தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வீட்டில் எந்த மூலையில் கிடக்குதோ. ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரன் அதை வாங்கி கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தான் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்தான். கோட்டையில் ஏற்றியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி ஜெயலலிதா அம்மையார் மேலே போத்திருந்த தேசிய கொடி இன்னைக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் கிடக்குதோ, அதுபோல சாகும் வரை எடப்பாடி பழனிசாமியால் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில் வந்து கொடியை கூட தொட முடியாது. சிலுவம்பாளையம் ஊராட்சியில் வேணால் நீங்கள் கொடி ஏற்றலாம், அல்லது நீங்களா வீட்டில் ஒரு கொடியை வச்சு ஏற்றி நீங்களா சலிட் அடிக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ஜெயிலில் நீங்கள் கொடி ஏற்றலாம். இன்று புதிதாக கைதியாக வந்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் சேலம் சிறைச்சாலையில் கொடியேற்றுவார், அங்கே வேணால் ஏற்றலாம். ஆனால் 2026 ஆகஸ்ட் 15 அன்று வெற்றி கொடி ஏற்றப் போவது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை சொல்லி வீலாவட்டு கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையை கிழிக்க இன்னும் பல கூட்டங்களிலே உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பலருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது.